New story and small story. This type of story in ant story. ஒரு காலத்துல ஒரு எறும்புகள் வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். அந்த எறும்புகள் விடாம வேலை செஞ்சுட்டே இருக்குமா. அதே நேரத்துல வெட்டுக்கிளி குதிச்சுக்கிட்டும் பாடிக்கிட்டும் சறுக்கிக்கிட்டும் இருந்தான். அப்ப காலம் போக போக வெட்டுக்கிளியோட சோம்பேறி அதிகமாச்சு. ஆனாலும் அந்த எறும்புகள் விடாம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். அப்ப வெட்டுக்கிளிக்கு எறும்பு போகும் போதுலாம் பொறாமையா இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் எறும்புகள் அதோட சாப்பாடு எடுத்து ஒத்துக்கு கொண்டு போகும்போது ஒரு எறும்பு மட்டும் தடுக்கி கீழே விழுந்துருச்சான். அதோட பாரம் தாங்க முடியாம அந்த வெட்டுக்கிளி அதுக்கு உதவி செய்யாம கேள்வி பண்ணி சிரிச்சுட்டு இருந்துச்சான். அப்ப எறும்பு கேட்டுச்சா, வெட்டுக்கிளி அண்ணன், இந்த சாப்பாடை எனக்கு கொண்டு போக உதவி செய்றீங்களா? இந்த உதவியை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன்னு கேட்டுச்சான். ஆனாலும் அந்த வெட்டுக்கிளி அதை காலையே வாங்கிக்காம பாட்டு பாடிக்கிட்டே இருந்துச்சான். அப்ப அந்த எறும்பு தானாவே அதோட சாப்பாடு எடுத்து பொத்துக்கு கொண்டு போச்சான். அப்ப நாட்கள் போக போக வெயில் காலம் குளிர்காலமா மாற ஆரம்பிச்சிச்சு. அப்ப வெட்டுக்கிளிக்கு பாட தோணல. அந்த குளிருக்கு ஒரு காஞ்ச இலையை எடுத்து போத்திக்கிச்சு. அப்ப போய்க்கு இருக்கும் போது எறும்புங்க அவங்க வெயில் காலத்துல சேர்த்து வச்ச சாப்பாட சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கத வெட்டுக்கிளி பார்த்துச்சு. அப்ப எதையுமே யோசிக்காம டக்குன்னு எறும்பு கிட்ட, நான் போய் எறும்பு கிட்ட சாப்பாடும் அங்க தங்க கொஞ்சம் இடமும் கேட்க போறேன், சேர்த்து தீ கொஞ்சம் நெருப்பும் கேட்க போறேன் அப்படின்னு எதையும் மனசுலயே வச்சுக்காம அங்க போச்சான். எங்கள் அன்பு எறும்புகளேன் அப்படின்னு கூப்பிட்டுச்சான். அப்ப எறும்பு கதவு திறந்து, வெட்டுக்கிளி அண்ணா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது, நான் தான் உங்க வெட்டுக்கிளி அண்ணா உங்களுக்கு பாட்டு பாட வந்திருக்கேன்னு சொல்லிச்சான். அப்போ ஒரு எறும்பு சொல்லிச்சான், நோ வெட்டுக்கிளி அண்ணா, இப்ப நீங்க பாடுற பாட்டு எதையும் நாங்க கேட்க விரும்பல. ஏன்னா நாங்க வெயில் காலம் முழுக்க நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு விவசாயத்துல இருந்து நெல் எடுத்து கொண்டு போகும்போது நீங்க எங்களை கேள்வி பண்ணி சிரிச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருந்தீங்க. எங்க குரூப்ல இருந்து ஒரு எறும்பு கீழே விழுந்துச்சு, அதையும் நீங்க கண்டுக்காம பாட்டு பாடிக்கிட்டே இருந்தீங்க. உங்ககிட்ட எங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னு அப்படியே போயிடுச்சான். அப்ப அந்த வெட்டுக்கிளி கிட்ட உதவி கேட்ட ஒரு எறும்பு, வெட்டுக்கிளி அண்ணன், நான் முதல்ல உங்ககிட்ட உதவி கேட்கும் போது நீங்க உதவியும் செய்யாம உங்களுக்கான சாப்பாடு சேர்த்தும் வைக்காம இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு இங்க இருந்து நெருப்பும் கிடையாது சாப்பாடும் கிடையாது அப்படின்னு வெட்டுக்கிளி மூஞ்சில அடிக்கிற மாதிரி கதவை சாத்திச்சான். The story interesting. Like and subscribe.